இப்போ நம்ம பார்க்க போறது வந்து விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ். அந்த படத்தை பத்தி திரைவிமர்சனம் பார்ப்போம், ரிவ்யூ. இதுக்கு இந்த பேர் வைக்கிறதுக்கு பதில் மேடின்னு வச்சிருந்துருக்கலாம். அதான் கரெக்டா பொருத்தமா இருந்திருக்கும். அது நீங்க படம் பார்த்தா தெரியும். நம்ம என்ன படத்துக்குடா போனோம்? சூர்யா படத்துக்கா? இப்போ வந்து கதையின் கருவை சொல்லுவோம். என்னன்னா, சூர்யாவுக்கு 40+, மமிதாவுக்கு 20+. ராதிகா அம்மாவும் நடிச்சிருக்காங்க. ராதிகாவுக்கு என்னன்னா, இவன் 40 வயசு ஆயிடுச்சு, கல்யாணம் பண்ணி வைக்கணும், குடும்பம் குட்டின்னு இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. சூர்யா என்னன்னா, சின்ன வயசுல ஒரு சம்பவம் நடந்திருக்கும், அதனால கல்யாணமே வேண்டாம் அப்படின்ட்டு தட்டி கழிப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ராதிகா ஆசையை நிறைவேற்றுறதுக்காண்டி வாடகை தாய் மூலமாக பிள்ளைய பெற்றுட்டு வந்துடுவாப்புல. அதோட நடிப்பு பார்த்தீங்கன்னா, சூர்யாவுக்கு அந்த அளவுக்கு நடிப்பு இல்லை, 40+ மாதிரி நடிச்சிருக்காரு. எனக்கு என்னமோ ஒரு நடிப்பில் பெரிய ஒரு எஃபெக்ட் தெரியல எனக்கு இந்த படத்தில். நார்மலாக இருந்துச்சு. ஆனால் நடிப்புன்னு சொல்ல போனால் ராதிகாவும் மமிதாவும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. நல்ல காமெடியாக அவங்க மூலமாக தான் காமெடியாக ஆரம்பிக்குது. நல்ல ஜாலியாக இருக்குது. சூர்யாவும் காமெடி பண்ணியிருக்காரு. ஆனால் குடும்ப படம் எல்லாமே உட்காந்து பார்க்கலாம். ஆனால் சூர்யா நடிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. உனக்கு எப்படி இருந்துச்சு? உனக்கு எது பிடிச்சிருந்துச்சு படத்தில்? எனக்கு அந்த பொண்ணு வந்துட்டு அந்த பையன் வந்துட்டு எங்க ஃபர்ஸ்ட் இது நின்றுச்சு, பின்னாடி போய் நில்லுங்க சொல்லிச்சு அந்த பொண்ணு. அப்புறம் முடியாது சொன்னோன்னே அப்புறம் என்னமோ தள்ளி விட்டுச்சு ரோட்ல. அப்புறம் சூர்யா கிட்ட ஓடி போய் அவங்க எங்கேயோ கார்ல உட்காந்து அழுதுட்டு இருந்துச்சு. அப்புறம் சூர்யா கிட்ட இசை வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஒரு பாட்டு நல்லா இருக்கு. அந்த மமிதா ஆடுற பாட்டு, பட்டர்ஃப்ளைன்னு சொல்லிட்டு பாட்டு, அந்த பாட்டு நல்லா இருக்கு. அப்புறமேட்டு த ஒன்ட்டு மியூசிக் வருது, அதுவும் நல்லா இருக்கு. அப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு. மற்றபடி மனசுல நிற்கிற மாதிரி பாட்டு எதுவுமே இல்லை. அதனால டிவி நல்லா பண்ணாரு. இதில் கொஞ்சம் கம்மி தான். அப்புறம் இயக்கம் வந்து வெங்கை அட்லூரி. அவர் லக்கி பாஸ்கர் படம் சூப்பர் படம். ஆனால் இதில் வந்து ஃபேமிலி சப்ஜெக்ட் எடுத்துருக்கனால எல்லாருமே வந்து பார்க்க முடியும். பொதுவாக என் ஒய்ஃபு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படம். அப்புறம் படம் நல்லா இருந்துச்சு, பார்க்குற மாதிரி எடுத்திருக்காரு. ஆனால் லக்கி பாஸ்கர் பார்த்துட்டு இதை பார்க்கும்போது சுமாராக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் படம். ஃபர்ஸ்ட் ஹாப் நல்ல காமெடி, நல்ல சுறுசுறுப்பாக போயிடுச்சு. செகண்ட் ஹாப் வந்து பயங்கர ஸ்லோவாக இருந்துச்சு. எங்கேயோ போயிடுச்சு கதை, எங்கேயோ முடிச்சிட்டாங்க. பார்க்கலாம், நல்ல படம் தான். உனக்கு எதிராக பிடிச்சிருந்துச்சு? எனக்கு அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு அம்மா எங்க கேட்கும் போது அந்த பையன் அந்த சூரிய சொன்னா அம்மா செத்து போயிடுச்சுன்னுவேன். அப்புறம் அந்த பொண்ணு போன் அங்க வச்சுட்டு திரும்பிட்டு அந்த பையன் அப்படி கூட்டிட்டு இருந்துச்சு. அது திரும்பினோட என்ன அழுத்திட்டு இருக்கியா சொல்லிச்சு. அப்புறம் போன் இல்லாம பேசிட்டு இருக்கா, போன் அப்புறம் மொத்தத்துல சொல்ல போனோம்னா படம் நல்ல படம், எல்லாரும் போய் பார்க்கலாம். ஃபேமிலி படம். விஜய்க்கு ஒரு வாரிசு மாதிரி சூர்யாவுக்கு ஒரு விஸ்வநாதன் சன்ஸ். மெய்யழகன் படம் மாதிரி இருக்கும். பேஸ் ஸ்லோவாக போகுது படம். ஆனால் நல்லா ஜாலியாக உட்காந்து கலகலன்னு உட்காந்து பார்த்துட்டு வரணும். ஃபேமிலியோட போகலாம். கொஞ்ச நாளைக்கு அடி தடி குத்து வெட்டலாம் இருந்துச்சுல, அதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு இந்த படம் உட்காந்து பார்க்கலாம். நானும் உனக்கு எப்படி இருந்துச்சு படம்? படம் நல்லா இருக்கா இல்லையா? படம் நல்லா இருக்கு. அப்ப எல்லாரும் படம் பாருங்க, படம் நல்லா இருக்கு. ஓகே, பாய். பாய். படத்துக்கு நாங்கள் கொடுக்குற மார்க்கு 3.